Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கோகோனட் கப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய சாக்லேட் கோகோனட் கப் கேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது கப் வந்து வீட்டில் இருக்க நம்ம பவுலில் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி முதல்ல ஒரு எக் எடுத்துக்கிறேன். இதை நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அடுத்தது அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சுகரை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சுகரும் எக்கும் நல்லா நமக்கு கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரணும். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் உருக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் வேண்டாம்னு நினைக்கிறேன் 1/4 கப் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். சுகரும் பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே டைமாக நம்ம மொத்தமாகவும் ஆட் பண்ணாமல் ஆஃபாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம 2 டேஸ் வச்சுருந்தோட கேக் வந்து கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் உடனே கன்சியூம் பண்ணுவீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1/2 கப்புக்கு 2 ஸ்பூன் குறைவாக பால் தேவைப்பட்டு, ஏன்னா இது கோதுமை மாவு. ஸோ மாவை பொறுத்து உங்களுக்கு பாலோட அளவும் வேரி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 ஸ்பூன் காஃபி தூளும் அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரிங்கும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் காஃபி மிக்சர் ஆட் பண்ண பிறகு திரும்பவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. அதாவது டோட்டலாக எனக்கு 1/2 கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குறைவாக பால் தேவைப்பட்டது. நம்ம ஸ்டார்டிங்லேயே 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் ஆட் பண்ணது 1/2 கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குறைவான பால் தான். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்ததாக பால் ஆட் பண்ணும்போது கிராஜுவலாக ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கப் கேக் எப்பவுமே நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர். அப்போ தான் நமக்கு ரொம்ப பொங்கி வழியாமல் இருக்கும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை கப்ஸில் ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பவுல்ஸ் கூட நம்ம கப் கேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஞ்சமாக எனக்கு கப் கேக் லைனர் இருந்து அதையும் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். 3/4 பாகம் அளவுக்கு தான் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு மேலே பொங்கி வராது, கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போது எல்லா கப்ஸ்லையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப் கேக் வந்தது. கேக் பேட்டர் ஆட் பண்ணப்போ நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம். இப்படி டேப் பண்ணி விடும்போது ஏர் பபிள்ஸ் நமக்குள்ள ரிலீஸ் ஆகி வந்துடும். டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கடாய் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நாம் இந்த கப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதில் ஒரு பிளேட் வச்சு அதில் நான் கப்ஸ்லாம் வச்சுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணோம். உங்களுக்கு அவனாக இருந்ததுன்னா 15 மினிட்ஸில் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம வந்து கடாயில் செய்கிறோம். இது கப் கேக் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேம் மிடிலாக தான் நமக்கு இருக்கும். ஸோ ஈச் கப் கேக் நமக்கு பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு டூத் பிக் விட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கப் கேக்லையும் நீங்கள் விட்டு பார்க்கும்போது எல்லாமே வெந்திருக்கான்னு நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, சைட்ஸில் மிடிலாக இருக்குது. அதனால் இப்படி நம்ம ஈச் கப் கேக்கும் செக் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கேக் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது.
நான் ஜஸ்ட் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ண வச்ச கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டாகவும் வச்சுருக்கேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஜாம் கலந்து பிங்க் கலரில் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம வச்சு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ரோஸ்ட் பண்ண கோகோனட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகலை, தான் மேலே ஒட்டலை. நீங்கள் வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் ராவாக நீங்கள் கோகோனட்டில் இது போல் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டி வரும். நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ண கோகோனட் தான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப அது மேலே ஒட்டலை. ஏன்னா நமக்கு மேலே பாருங்கள் கேக் வந்து ட்ரையாக இருக்குது, அதனால் நமக்கு அந்தளவுக்கு ஒட்டலை. இல்லை நீங்கள் ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோகோனட் டிப் பண்ணலாம், அப்போ நல்லா ஒட்டி வரும். நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. பேக் சைடும் பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குது. கேக்கும் அப்படி தான் அவ்வளோ டேஸ்டியாக இருந்து. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பவுல்லையே சூப்பரான கப் கேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மேலே நாம் கோகோனட் வந்து அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அழகாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை டிப் பண்ணி எடுத்தேன். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அந்தளவுக்கு ஒட்டலை பாருங்கள், லைட்டாக தான் ஒட்டி இருக்குது. ஏன்னா வந்து கோகோனட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணது, ஸோ சரியாக ஒட்டலை. ஏன்னா அதுவும் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான். அதனால் நான் சுகர் பவுட்ரு பண்ணி அதில் டிப் பண்ணி வச்சேன். ஸோ அது நல்லா ஒட்டி இருந்தது, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. அது மேலே கொஞ்சமாக நான் ஜாம் வச்சுருக்கேன், அது ஃப்ரூட் ஜாம் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.